வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டோகிராஃபர் எனக்கு நான் சொல்லக்கூடாது. யாரும் விட்டு போயிருந்தா ஏன் விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறதா எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேல என்ன மரியாதை உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீ வரலையா அப்படின்னு கேட்காங்க. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டாலும் விழுந்து எடுத்தீங்க, நீங்க தான் எடுத்தீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிரிக்க வேணாங்கிறது. எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாமா? சொல்லட்டுமா? எதுக்காக நான் சொல்லல? இதான் என் கட்சிக்காரங்க இதான் எதுனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வணக்கம்னு சொல்லலாம்னு செல்பனை இறக்குப்பாம்மா. இறக்கி இருக்குப்பா. இந்த படம் முதல்ல இந்த படத்தை பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஏதாவது வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் இப்போ நடிக்கக்கூடாதுங்கிறதுலாம் பிடிவாதமா இருந்து அப்புறம் கதை கேட்டு மனைவியும் எங்க பெரிய பையனு இந்த கதையை கேட்டாங்க. நடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க. கேட்டா சொல்ல திரும்ப அப்போ டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல, சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்கிறதால மொழி படம் தமிழ் மொழி அதுக்காக நடிக்க கற்றுக்கிட்டேன். அதுலேயும் வெறி இருந்தது. அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்ற கதையில ஒரு வெறி இருந்துச்சு. இயக்குனர் சொல்லும்போது நல்ல வெறி இருக்கே, நான் சொல்றேன் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு 4 மணி நேரம் யோசனை பண்ண நடிக்கிறேன். அப்ப என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் வந்து கடை எப்படி இருக்கு டேடி கதைன்னாங்க. அப்பா அம்மா அப்ப டேடியும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், இதுக்கு என்ன அப்படின்றாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க. அதுக்காக விஜயகாந்த் உடனே சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி இப்படிமா இருக்குன்னு கடன் நல்லாதான் இருக்கு. ஏன்னா நான் தேர்தல் மக்களுக்காக மக்கள் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்றீங்க அப்படின்தான் பெரிய. சரி நான் என்ன வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க மொழி படம் நான் இப்படி நீங்க தான் பண்ணணுங்கிறதா இப்படி இயக்க நம்ம ஆமா நீங்க தான் பண்ண. ஏன்ப்பா தமிழ்நாடு நடிக்கிறே இல்லையா? இல்லை நீங்க தான் பண்றீங்க டைரக்டரும். சரி நான் பண்றேன்னதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்க யாருக்குமே தெரியாது. போட்டோகிராஃபர் வேணுமா இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குமா தமிழில் சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாம இருந்தாலும் புது தயாரிப்பாளருக்கு இப்படி கல்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னாங்க. இப்போ தயாரிப்பாளரும் சரி குழஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களை பொறுத்த மட்டும் புதுசா, என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். 30 வருஷம் சினிமாவில் 35 வருஷமா நான் சினிமாவில் இருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெரிய நன்றி வணக்கம் மக்களே. நன்றி வணக்கம். என்னுடைய நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார். இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதான் இப்போ இடையிலே வருங்க. நீங்க போட்டாகிராஃபர் கோபால்ஜி நான் மறந்துட்டேன். என்ன போட்டாகிராஃபர் தான் கோபால்ஜி தான் சொல்லணும்ல. சரி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். நீதான் எழுதுன போன வாரம் தான் நான் இப்ப பத்திரிக்கை பத்தி கேட்டு ஏற்கனவே கும்பதம் தானே நீ ஏன்னா நீங்க தயவுசெய்து நீ எல்லாரும் தெரிஞ்சவங்களாம். பத்திரிகையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். புது ஆளுங்க பத்திரிகை என்பது பழசு. இப்போ தினமலராக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், குமுத ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் ரோடான ஆனந்த வழியெல்லாம் பழசு. அதில் வேலை பார்க்குறவங்க புதுசாக இருக்கலாம். அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், இந்த பத்திரிகை தினப்பத்திரிகை வார பத்திரிகை அந்த 15 நாளைக்கு போவாங்க. 15 நாளைக்கு ஒரு எந்த பத்திரிகையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சேர்னால தான் புதுசா இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் மணிங்கிறேன். பழைய ஆளுங்களை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன். யார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களிடம் வந்து விடைபெரிய நன்றி வணக்கம். அதே மாதிரி ஏன் அவரை சொல்றேன்னா நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால நான் எல்லாரும் நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்கு. நீங்க தப்பா போது சரி அப்ப கொஞ்ச நாளைக்கு சைலண்ட் ஆகும்.
அதான் உரிமை இருக்குல்ல, எதுக்குமே உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. மனசுல பட்டா சொல்லுவேன், ஏதாவது அடிப்பண்ண. அதான் சொன்னேன், என்கிட்ட நான் எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு சன் டிஆர் பேட்டி பேட்டினா எடுத்த மூளை போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டி தரேன். எடுத்து போட மாட்டான். பேட்டினா பைட், அவங்களுக்கு தேவை பைட். அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ டிவி அப்படி முன்னாடி எல்லாம் உங்களுக்கு மைக்கு நிடும்போலாம் சொல்லு, மைக்கு நிட்டீங்களா சார், எங்க லோகோ தெரிஞ்சா என்ன லோகனால அந்த டிவி பெருசா ஓடிடுமா, ஒண்ணுமோடா நீங்க கீழே இருக்குங்க மேல மூஞ்சி தெரிஞ்சாலும் நான் பார்ப்போம். மூஞ்சியே தெரியாம உங்க மைக்கு மட்டும் நிட்டிக்கிறோம் சார், பேசுங்க பேசுங்க, எங்க இருந்து பேசு, மூஞ்சி தெரிஞ்சவங்க அவன் பார்ப்பான். அதனால பேசுங்க பேசுங்க சத்தமாக, உங்களுக்காக தான் சத்தமாக பேச தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைமையானதால் எல்லாரும் எழுப்பி விஜயகாந்த் கத்திய வச்சுக்கிட்டு இருக்காரு, என்னமோ சொல்ல போறேன். நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம், தமிழ் மொழிக்காக நான் செய்யற படம். தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், யாரோ பேசலாம். நான் தமிழன் என்று சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கல்லழகு இப்ப கூட பார்த்தீங்க, கல்லழகு தான். அதே மாதிரிதான் மீனாட்சி திருவிழாவில் எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான், தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன். இன்னைக்கு தமிழன் என்று சொல்லுங்க, எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி, வணக்கம். அதை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஆதியை சொல்லலாம் இப்ப தமிழா ஏன்னு அவரு பேச தெரியாதுன்னு சொன்ன பேசினார், நல்லா பேசினார். எல்லாம் பேசுறேன் கலங்கிட்டீங்க. ஜீவா ஆடுறான்னு என் பையன்கிட்ட கேட்டேன், ஜீவா காலேஜில் போயிட்டு போ அப்படின்னு. அப்படின்னு நீங்க நடிகர் நினைச்சிடாதீங்க, ஜீவா யாருன்னு கேட்டேன். நடிகரப்பா காலேஜ் அதான் மாதிரிதான் கேட்டேன். யாருப்பா ஜீவா ஜீவான்னு சொல்றாங்க, ஹிப்ஹாப் தமிழான்னு. ஹிப்ஹாப் தமிழ் நான் பார்க்கல, நீங்க பயப்படாதீங்க, நிச்சயமாக சும்மா நீங்க நல்லா போன்ல பேசிங்க, என்கிட்ட கூட பேசணுங்கிறதுல. ஏன்னா இங்க அரசியல் பேச வேணாம்னு பாக்குறேன், பேசியிருப்பேன். ஏன்னா அரசியல் பேசினா வேற மாதிரி போயிடும். இந்த கரு எதுக்காக தயவுசெய்து யாரு ஐயோ தயவு அந்த படத்தை பின்ன நீங்க என்ன எதுக்காக நிக்கிறீங்க? கோபால்ஜியோட வந்திருக்கீங்களா? சரி அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா அப்ப எடுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஹிப்ஹாப் தமிழ் அவர்களும் சரி, குழஞ்சிக்குமார் அவர்களும் சரி, இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர் சதீஷ் சிரிடி அவர்களுக்கும் சரி, என்றால் எல்லாருக்கும் சாயிரம் சதீஷ் சாரம். சிரிடினா சிறுகுலை போடுறது கூட பத்திரிகையில தான் எழுதிட்டாங்க. நான் போனா இல்லையா, நான் போதான் போறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் 22 எல்லாரையும் கூப்பிட்டு தான் போறேன். யார் வராங்க கொஞ்சம் சின்ன திருத்தம், எம்எல்ஏ படைய எல்லாரும் தான் வரோம், 150 பேரும் போக போறோம். அப்ப என்ன பண்ண போறீங்க பார்ப்போம், அன்னைக்கு பார்ப்போமே. ஏற்பட்டு தெரிவித்துக் கொண்டு நீங்க நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியத்தில் என் பையனுக்காக நீங்க எழுத வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு விட. நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு, அதனால ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதாவது முந்தானேத்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோடனே #கேப்டன் இஸ் பேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லாரும் ட்வீட் பண்ணது என்னன்னா நிறைய பேர் என்ன கேட்கறது ஃப்ராங்காக சொல்லணும்னா, இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் தமிழன் என்று சொல் அப்படின்னு, ஹிப்ஹாப் தமிழன் என்று சொல். எனக்கு நான் முதல்ல வந்தது ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட். ரெண்டாவது ஒரு பயங்கர ஆசை, கேப்டன் சாருக்கு ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ட்வீட், இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். மூணாவது ஹிப்ஹாப் தமிழா நாங்கள் 2 பேர், நான் இன்னொரு ஜீவா. ஸோ ஜீவாவோட ஜூனியர் சண்முக பாண்டியன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம். அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி ஒரு படத்தில் நிறைய விஷயங்கள சொல்ல போகிறோம். நிறைய நான் இன்னைக்கு பேச முடியாது லான்ச் இன்னைக்கு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். கேப்டனுடைய சொல் தமிழ் என்று சொல்லடா, தமிழ் என்று சொல்லடா என்று வார்த்தையில் அந்த டைட்டில் வந்திருக்கு. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தமிழ் என்று சொல் அதை போட்ட உடனே ஃபேஸ்புக்கில் என்னுடைய நண்பர்கள், சினிமாவில் நண்பர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி இது பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது என்ன ஹிஸ்டாரிக்கல் மூவியா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து இந்த இன்விடேஷன் பார்த்து அவங்களுடைய கற்பனைப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய படமாக இருக்கும். எங்களுடைய சகாப்தம் படத்துக்கு அப்புறம் சண்முக பாண்டி நடிக்கும் படம் இது. கிட்டத்தட்ட ஒரு 50 கதைகளை கேட்டு, முக்கியமாக பிரபாகர் வந்து ஒரு 50 கதை கேட்டு இந்த படத்தை வந்து ஃபைனல் பண்ணியிருக்கா. அப்படி வித்தியாசமான கதை. இந்த கதை கண்டிப்பாக எல்லா இளைஞர்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக உலகத்தில் எங்களுக்கும் தமிழர்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும். கேப்டன் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமாக கேரக்டர் பண்ணுறாரு. இந்த இயக்குனருக்கு எங்களுடைய தேசிய முற்போக்கு தியாகராஜன் சார்பிலும் கேப்டனுடைய ரசிகர் சார்பிலும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சண்முக பாண்டியன். இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கதைக்கு மேலே தான் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த படம் ஓகே பண்ணது. அண்ணன் அம்மா தான் மெயினாக கதை கேட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை, நம்ம தமிழர்கள் எல்லாரையும் பெருமைப்பட்ட வேண்டிய கதை இது. ஸோ எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். தமிழன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்போதான். நன்றி.